அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்வித்துறைக்கு ஒதுக்கும் நிதி எங்கே? அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை, பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி எல்லாம் எங்கே செல்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாமல் குடிநீர் அசுத்தமானதால் மாணவர்கள் அருகிலுள்ள ஆற்றங்கரையில் ஊற்று தோண்டி தண்ணீர் குடிக்க வேண்டிய அவலம் நிலவுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக வெறும் விளம்பரங்களிலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசு பள்ளி கல்வித்துறையை முழுமையாக புறக்கணித்து வருகிறது. ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வரும் மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகள் குறித்த அக்கறை சிறிதும் கூட தமிழக அரசுக்கு இல்லை. பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள், குடிநீர், கழிப்பறை, சுற்றுச்சுவர் என அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாத பள்ளிகள் என அரசு பள்ளிகளை முழுவதுமாக அழித்தொழித்து திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி எல்லாம் எங்கே செல்கிறது? உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இல்லையேல் தமிழக பாஜக சார்பாக இதனை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்று பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்களுக்கு நம்மளோடு இணைந்திருங்கள். நன்றி.